அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். பிராக்யாத்மிகான்னு சொல்லும்பொழுது அம்பாள் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடியவள். அதாவது விழித்திருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சயன நிலையாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் அம்பாள் இருக்கிறதுனால பிராக்யாத்மிகா அப்படின்னு சொல்றோம். துரியான்னு சொல்லும்பொழுது வசீகரமான தோற்றத்தை உடையவள். யாரு பார்த்தாலும் எளிதில் வசியம் ஆகக்கூடிய அளவுக்கு வசீகர தோற்றத்தை உடையவள்ங்கிறனால துரியா அப்படின்னு சொல்றோம். சர்வாவஸ்த விவர்ஜிதா, சர்வ வஸ்துவாகவும் இருக்கக்கூடியவள். எல்லா பொருளாகவும் அம்பாளே இருக்கின்றாள். அதனால சர்வ வஸ்துவாக இருக்கிறதுனால சர்வாவஸ்தா விவர்ஜிதான்னு சொல்லும். சிருஷ்டிகர்த்தின்னு சொல்லும்பொழுது இந்த சிருஷ்டியை படைத்தவள், அதனால சிருஷ்டிகர்த்தி. பிரம்ம ரூபா, பிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், அதனால பிரம்ம ரூபா. கோப்திரி, கோவிந்த ரூபிணி. கோப்திரின்னு சொல்லும்பொழுது எல்லாரையும் காக்கக்கூடியவள், அதனால கோப்திரி அப்படின்னு சொல்றோம். கோவிந்த ரூபிணி, கோவிந்தர்னாலே எல்லாரையும் காக்கக்கூடியவர். அந்த கோவிந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறதுனால கோவிந்த ரூபிணி அப்படின்னு அம்பாளை சொல்றோம். சம்ஹாரிணின்னு சொல்லும் பொழுது அம்பாள் சம்ஹாரம் செய்யக்கூடியவள். ருத்ர ரூபா, ருத்ரன் வடிவமாக இருக்கக்கூடியவள், அதனால ருத்ர ரூபா அப்படின்னு சொல்றோம். சம்ஹாரிணி ருத்ர ரூபா. திரோதானகரின்னு சொல்லும் பொழுது அம்பாள் மறைந்திருந்து அருளக்கூடியவள், அதனால நம்மள்ட்ட மறைஞ்சிருப்பாளாம் அம்பாள், அதனால திரோதானகரி அப்படின்னு சொல்றோம். ஈஸ்வர சொரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள்னால ஈஸ்வரி அப்படின்னு சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.